ஹலோ விவஸ், இது பரதநாட்டியம் காஸ்டியூம் ஸ்டிச்சிங் பார்ட் 5. இந்த வீடியோவில் அந்த பேண்ட்டோட அட்டாச் ஆகிருக்கிற அந்த பெரிய ப்ளீட்ஸு, ஸோ இதை வந்து சன் ப்ளீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ளீட்ஸோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா பேண்ட் ஹைட்லேருந்து ஒரு 3/4 பாகம் எடுத்துக்கலாம். அண்ட் அதோட பிரெத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளீட்ஸ் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு 1.5 மீட்டருக்கு மேலே 2.5 மீட்டர் வரைக்கும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ எவ்வளோ நிறைய எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து ப்ளீட்ஸ் நிறைய இருக்கும். இப்போது லைனிங்கில் வந்து முதல்ல பார்டர் அட்டாச் பண்ணிக்கிறேன். பார்டர் வந்து நான் சின்னதாக எடுத்திருக்கேன், அதனால் 2 ரோ நான் பார்டர் அட்டாச் பண்ண போகிறேன். இந்த ஃப்ரில்லுக்கு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ப்ரொக்கேட் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக பிளெயின் டார்க் ப்ளூவில் சில்க் காட்டன் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ரெட் கலரில் பார்டர் யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து பார்டரை வந்து நம்ம 2 ரோ அட்டாச் பண்ணி முடிச்சாச்சு. நான் இப்போ கடைசியில் வந்து ஸ்டிச் போடாமல் விட்டுருக்கேன். அதுக்குள்ளே இந்த ப்ளூ பிட் இதை யூஸ் பண்ணி இங்கே உள்ளே வச்சுட்டு நான் இப்போ அதோடு சேர்த்து ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ ப்ரொக்கேட் மெட்டீரியல், அதுக்கு கீழே வந்து இந்த ப்ளூ மெட்டீரியல், அதுக்கு கீழே பார்டர்ஸ், இந்த மாதிரி கூட நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மொத்தமாக லைனிங்கில் அட்டாச் பண்ணலாம். பட் இந்த மெத்தடில் பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் சுருக்கம்லாம் இல்லாமல் நீட்டாக வருது. ஸோ இப்போ அடுத்தது வந்து ப்ரொக்கேட் மெட்டீரியல் எடுத்து இந்த ப்ளூ மெட்டீரியல் மேலே வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வந்து ரைட் சைடு அண்ட் ரைட் சைட் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு இதை ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ நம்ம திருப்பிட்டு மேலே ஒரு ஸ்டிச் போட்டோம்னா ரைட் சைடு வந்து நம்மளுக்கு மேலே வந்துடும். இப்போது அதை திருப்பிட்டு இந்த இடத்துல நான் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நான் இந்த ப்ரொக்கேட் மெட்டீரியல் எடுக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்திருந்தேன், ஏன்னா கிராஸ் எல்லாம் இல்லாமல் நீட்டாக வரணும் அப்படின்றதுக்காக. இப்போ அந்த எக்ஸ்ட்ராவை வந்து நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போது லைனிங்கும் நம்மளுக்கு அந்த ப்ரொக்கேட் மெட்டீரியலும் வந்து தேவையான அளவு ஈக்குவலாக இருக்குது. ஸோ கொஞ்சமாக வந்து நான் ஒரு 1.5 to 2 இன்ச்சஸ் இந்த லைனிங்கை மட்டும் உள்பக்கமாக மடித்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ லைனிங்கும் அந்த ப்ரொக்கேடும் சேர்த்து வச்சு நம்ம ப்ளீட்ஸ் பண்ணோன்னா நமக்கு மொத்தமாக நிறைய ப்ளீட்ஸோடு சேர்த்து ஸ்டிச் போடும்போது ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதனால் லைனிங்கை வந்து முன்னாடியே மடித்து விட்டுட்டு இப்போ வந்து ப்ளீட்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். இப்போ ப்ளீட்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் மார்க் பண்ணிக்கிறேன். சென்டர் ப்ளீட்ஸ் மட்டும் எனக்கு 3 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். அண்ட் இந்த சைடில் வர ப்ளீட்ஸ் எல்லாம் வந்து 1.25 இன்ச் வரணும். ஸோ அதனால் வந்து 2.5க்கு ஒரு மார்க் அந்த மாதிரி நான் பண்ணிக்கிறேன். மேலேயும் கீழேயும் மார்க் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதை வந்து இந்த மார்க்கை பேஸ் பண்ணி ப்ளீட் பண்ணி அயர்ன் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி அந்த மார்க் பண்ணியிருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ளீட்டையும் நம்ம மடித்து அயர்ன் பண்ணும்போது உங்களுக்கு உள்ள ஒரு மடிப்பு தானாகவே க்ரியேட் ஆகிடும். ஸோ நான் 2.5க்கு மார்க் பண்ணியிருக்கிறதுனால இப்போ எனக்கு ஒரு ப்ளீட் சைஸும் பார்த்திங்கன்னா 1.25 இன்ச் அளவுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி 2 சைடுமே மார்க் பண்ணதை ஃபுல்லுமே நான் வந்து ப்ளீட்ஸ் பண்ணிக்கிறேன். சென்டர் ப்ளீட்ஸ் மட்டும் 3 இன்ச்சஸ் வரும், கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த இடத்துல வந்து மடிப்பு சென்டரில் உங்களுக்கு சரியாக வரலன்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் சென்டர்லேயும் கூட அந்த 2.5 இன்ச் மார்க் பண்ண இல்லையா, அந்த மாதிரி மார்க் வந்து மேலே கீழே சென்டரில் இந்த மாதிரி 3 இடத்துல மார்க் பண்ணிவிட்டு மடித்தோன்னாலும் நம்மளுக்கு இன்னுமே அந்த மடிப்பு ஈஸியாக வந்துடும். இப்போ ஒரு சைடு ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ அடுத்த சைடும் இதே மாதிரியே பண்ணிக்கலாம். இப்போ சென்டர் ப்ளீட்ஸ் வந்து 3 இன்ச்சஸ்க்கு வச்சுட்டு மற்றதெல்லாம் அந்த 2.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் நீங்கள் பண்ணக்கூடிய ப்ளீட்ஸ் எல்லாமே ரைட் சைட் ஃபேஸ் பண்ணி இருக்கும். லெஃப்ட் சைடு வந்து நீங்கள் பண்ணக்கூடிய ப்ளீட்ஸ் எல்லாமே லெஃப்ட் சைடை ஃபேஸ் பண்ணி இருக்கணும். அதாவது ஆப்போசிட் டைரக்ஷனில் வரணும் இந்த சைடில் இருக்கிற ப்ளீட்ஸ் எல்லாம். ஸோ அந்த மாதிரி வந்தால் தான் உங்களுக்கு விரியும் போது சென்டர் தனியாகவும் உங்களுக்கு 2 சைடும் ஈவனாக விரிகிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா ப்ளீட்ஸையும் ஒரே சைடு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்க நல்லா இருக்காது. இப்போ அயர்ன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த ப்ளீட்ஸை அப்படியே விடுறதுனாலும் விடலாம். நான் வந்து அந்த ஓரத்தில் வந்து ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். ஸோ தட் ப்ளீட்ஸ் வந்து நம்ம அடிக்கடி அயர்ன் பண்ணி அரேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சிங்கனாலும் உங்களுக்கு ப்ளீட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கரெக்டான ஷேப்பில் நின்றுடும்.
இப்போ வந்து இந்த ப்ளீட்ஸை வந்து ஃப்ரண்ட் சைடில் ஒரு ப்ளீட் வரும், பேக் சைடில் ஒரு ப்ளீட்டோட மடிப்பு வரும். முதல்ல மேலே இருக்கிற ப்ளீட்டை மடிப்பு எல்லாத்தையுமே ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா உள்பக்கமாக திருப்பி அங்கே உள்ள மடிப்பு எல்லாத்தையுமே ஸ்டிச் போட்டுட்டோன்னா உங்களுக்கு ஈஸியாக வேலை முடியும். நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக வீடியோக்காக நான் இந்த மாதிரி திருப்பி திருப்பி பண்ணுறேன். இப்போ அந்த ஸ்டிச்செல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா நம்மளுக்கு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போது. ஸோ பாதி ப்ளீட்ஸை வந்து ரைட் சைட்லேயும் பாதி ப்ளீட்ஸை லெஃப்ட் சைட்லேயும் அரேஞ்ச் பண்ணோன்னா உங்களுக்கு நீட்டாக அந்த சன் ப்ளீட்ஸ் வந்து அழகாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதை பின் பண்ணி வச்சுட்டு இப்போது 2 கார்னர்லேயும் ஸ்டிச் போட்டுக்கலாம். இதை வந்து நம்ம கடைசியில் பண்ணோன்னா இந்த ப்ளீட்ஸோட கவுண்ட் வந்து 2 சைடும் ஈக்குவலாக வரும். நம்மளுக்கு ப்ளீட்ஸ் போக என்ன கிளாத் பேலன்ஸ் இருக்கோ அதை வந்து நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லை ரொம்ப எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா கட் பண்ணி மடித்து ஸ்டிச் பண்ணிட்டோன்னா 2 கார்னர்ஸுமே வந்து நீட்டாக ஆகிடும். ஸோ இப்போ அந்த சென்டரில் ப்ளீட்ஸ் எல்லாம் கேதர் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து இப்போ ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சைடை மட்டும் ஸ்டிச் பண்ணிவிட்டு இன்னொரு சைடையும் நான் நல்லா கரெக்ட் பண்ணிவிட்டு இப்போ இது 2த்தையும் ஸ்டிச் பண்ணிட்டேன்னா இந்த ப்ளீட்ஸ் வந்து இதுக்கப்புறம் மூவ் ஆகாது. இப்போ இதை வந்து நீட்டாக ட்ரிம் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இப்போ பெல்ட் அட்டாச் பண்ணலாம். பெல்ட் அட்டாச் பண்ணிவிட்டு அதோடையே சேர்த்து நான் நாடாவும் அட்டாச் பண்ணிட்டேன்னா இந்த ப்ளீட்ஸ் ரெடி ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம வெல்க்ரோவும் அட்டாச் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இப்போ மேலே வந்து பெல்ட்டுக்கு சின்னதாக கிளாத் எடுத்துகிட்டு மேலே இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மடிச்சுட்டு இங்கே மேலே ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். இப்போ எனக்கு வந்து இந்த லென்த் வந்து 2 இன்ச்சஸ் வேணும். ஸோ 2 இன்ச்சஸ் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது அந்த தேவையான அளவு மடிச்சுட்டு மீதி இருக்கிற கிளாத்தை வந்து நம்ம உள்ளே மடித்து கொடுத்தோன்னா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் அந்த பெல்ட் வந்து திக்னஸும் இருக்கும் அண்ட் நம்மளுக்கு தேவையான சைஸும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல்லாத்தையும் உள்ளே மடிச்சிட்டேன். நான் இப்போ ஆல்ரெடி ரெடி பண்ணியிருக்கிற நாடாவை வந்து இதுக்குள்ளே இப்போ இன்சர்ட் பண்ணி 3 சைடும் ஸ்டிச் பண்ணிட்டேன்னா இந்த நாடா வந்து இதுக்கப்புறமா மூவ் ஆகாமல் நின்றுடும். ஸோ அந்த நாடா வந்து நல்ல எவ்வளோ லென்த்து தேவையோ அவ்வளோ எடுத்துகிட்டு சென்டர் பார்த்து அந்த சென்டரை இந்த இடமா வச்சு ஃபிக்ஸ் பண்ணி இப்படி ஸ்டிச் போட்டுக்கணும். இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. அடியில் நம்ம ஸ்டிச்சஸ்லாம் போட்டோம் இல்லையா, அதோட த்ரெட்டெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் இதில் உள்பக்கத்தில் நம்ம வந்து வெல்க்ரோ அட்டாச் பண்ண போகிறோம். வெல்க்ரோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 2 ரோல் கொடுப்பாங்க. ஸோ ஒன்று வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும், முள் மாதிரி இருக்கும். இன்னொரு சைடு வந்து ஸ்பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்கும். இப்போது அந்த ரஃப்பாக இருக்கிற ஏரியா வந்து நம்ம இந்த ப்ளீட்ஸில் அட்டாச் பண்ணணும். ஸோ நான் இப்போது இந்த ஜாயிண்ட் வந்தது இல்லையா, ஸ்டிச் பண்ணியிருக்கோம், அந்த இடத்துல இருந்து ஒரு 2 to 2.5 இன்ச் நம்ம கேப் விடலாம். ஸோ இந்த இடத்துல இருந்து பாட்டமில் வந்து ஒரு 1/2 இன்ச் விட்டுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு இந்த வெல்க்ரோவை வந்து இந்த ரஃப்பாக இருக்கிற போர்ஷன் எடுத்து இந்த ஓரத்தில் நம்ம அட்டாச் பண்ணோம். அதாவது லாஸ்ட்டு ப்ளீட்டில் அட்டாச் பண்ணணும். நான் வந்து வெல்க்ரோ தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் வேணும்னா பட்டன், ப்ரெஸ் பட்டன்ஸ் இருக்குது. நம்ம நார்மலாக ஷர்ட்டில் போடுற பட்டன்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சிலர் வந்து ப்ளவுஸில் போடுற கொக்கி, ஹுக் அது கூட யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பட்டன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணோன்னா என்னென்னா, இவங்க டான்சர்ஸ் வந்து இந்த ஃப்ளோர் மூமெண்ட், இந்த முட்டி போட்டு டான்ஸ் ஆடும்போது அவங்களுக்கு வந்து அவங்க முட்டியில் அந்த பட்டன்ஸ் பட்டுதுன்னா ஒன்று அந்த பட்டன்ஸ் உடையும், இன்னொன்று அவங்களுக்கு வந்து ஹர்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து மோஸ்ட்லி டான்சர்ஸ் வந்து வெல்க்ரோ தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இப்போ அந்த பேண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்டாக இருக்கிற ஸ்பஞ்சு மாதிரி இருக்கிற வெல்க்ரோ ஃபிட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இது 2த்தையும் இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த சன் ப்ளீட்ஸ் எப்படி பண்ணணும்னு புரிஞ்சிருக்கும். அடுத்த வீடியோவில் நான் வந்து பேண்ட் எப்படி பண்ணணுன்றதை காமிக்கிறேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோவும் பாருங்கள். இப்போ நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கிற 4 பார்ட்டையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் செட் ஆஃப் காஸ்டியூம் எப்படி ரெடி பண்ணுறதுன்ற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.